பாத்து பாத்து ஷண்மதி, உட்கார். பாத்து ஷண்மதி பாத்து மெதுவா மெதுவா பாத்து பாத்துமா, மெதுவா ஷண்மதி உட்கார் உட்காரு, பாத்து மெதுவா. என்ன சண்மதி, பாத்து வரக்கூடாதா? சண்மதி பாத்தியா பலமா அடிபட்டிருக்குல? இந்தாங்க ராஜிமா. என்ன ஷண்மதி, பாத்து வரக்கூடாதா? எப்படி அடிபட்டிருக்கு பாரு. அதெல்லாம் ஒண்ணு இல்ல, நான் பாத்துக்கிறேன். கொஞ்சம் பொறுத்துக்கோ. அவ்வளவுதான் அவ்வளவுதான். எரியுது. கொஞ்ச நேரம்தான், அப்புறம் சரியாயிடும். அப்புறமா அடுத்த வேண்டுதல் பண்ணும்போது இந்த கட்டை அவுத்தரலாம். கொஞ்சம் கொஞ்சம் பொறுத்துக்க. ஷண்மதி, இப்பவும் வலிக்குதா? இல்லம்மா, பரவாயில்ல, சரியாயிடும். விடுங்க ராஜிமா. ஷண்மதி, உனக்கு டயர்டா இருந்தா சொல்லு, நான் வேணா ஆப்பிள் ஜூஸ் வாங்கிட்டு வரட்டுமா? பரவாயில்லண்ணா. அதெல்லாம் ஒண்ணு இல்ல தம்பி. சாமிக்கு நேர்த்தி கடன் பண்ணும்போது இந்த மாதிரி வழிகளை கொடுக்கதான் செய்யும். அத நாம தாங்கிக்கணும். விரதம் இருக்கிறது, தீ மிதிக்கிறது, அழகு குத்துறதுன்னு எல்லாமே சாமியை நினைச்சு பண்ணும்போது நம்மள நாமளே உடல் ரீதியாவும் மன ரீதியாவும் பக்குவப்படுத்திக்கணும். அப்பதான் வாழ்க்கையில நமக்கு துன்பம் வரும்போது அத தாங்கிக்கிற மன வலிமை கிடைக்கும். என்ன ஐயப்பன் சார், எப்படி இருக்கு சின்மதிக்கு? இல்ல, அவ குடம் எடுத்துட்டு வரப்ப தேங்காய் செல்லு அவ கால்ல பட்டுருச்சு. தேங்காய் செல் பட்டுருச்சா? கால்ல தேங்காய் செல் பட்டதா நானும் கேள்விப்பட்டேன். இங்க பாருங்க, வேண்டுதலப்ப இந்த மாதிரி நடக்கிறதெல்லாம் சகஜம்தான். சண்மதி, இதெல்லாம் நினைச்சு ஒன்னும் வருத்தப்படக்கூடாது, சரியா? உன் வேண்டுதல் நல்லபடியா நிறைவேறும். சாமி உனக்கு துணையா இருப்பாரு, கவலைப்படாதமா. சரிங்க தலைவரே. வலிக்குதா சண்மதி? இல்ல ராஜிமா, உங்க மடியில என்னோட கால் எடுத்து வச்சு உங்க கை பட்டதுமே அந்த அன்புல என்னோட வலியெல்லாம் போயிடுச்சு. ராஜிமா, நீங்க எங்க வீட்டுக்கு வந்ததுக்கு நாங்க எல்லாரும் கொடுத்து வச்சிருக்கணும். எங்கெல்லாம் யாருக்கு என்ன பிரச்சனை வந்தாலும் நீங்க தான் பாத்துக்கிறீங்க. கார்த்திக்கு அம்மா இல்லைன்னு தெரிஞ்சும் நீங்க அந்த ஸ்தானத்துல இருந்து தாம்பூலம் வாங்கிட்டீங்க. அதுக்கு எவ்வளவு பெரிய மனசு வேணும்? நான் உண்மையிலேயே உங்களை என் அத்தையா நினைக்க ஆரம்பிச்சிட்டேன். உண்மையிலேயே ராஜிமா உன் அத்தை தான். அவங்க மடியிலேயே உன் காலை வச்சு கட்டு போட்டு விட்டுருக்காங்க. சண்மதி, அழக்கூடாது, அழாத. ராஜிமா, நான் இப்படியெல்லாம் சென்டிமெண்டா பேசினதே இல்லை. ஆனா உங்க அன்பு தான் என்னை இந்த மாதிரி ஃபீல் பண்ண வச்சிருச்சு. சண்மதி, நீ இன்னும் வேண்டுதலை நிறைவேற்ற வேண்டியது நிறைய இருக்கு. உன் மனச அதுக்கு தயாராக. நான் எப்பவும் உன் கூட தான் இருக்க போறேன். என்னால முடிஞ்ச அளவுக்கு என் கூட இருக்கிறவங்கள
நான் நல்லபடியா பாத்துப்பேன். ஆனா உன் கால்ல அடிபட்டதும் தூரமா இருந்து பார்க்கும்போது நானும் பதறி போயிட்டேன். பரவாயில்ல, அந்த சாமிக்காக தானே. அந்த சாமி நம்மள பாத்துக்கும். என்னடி இது? சமயக்காரமா என்னவோ ஊரை காக்குற ஐயனார் மாதிரி இல்ல, அதே இதுன்னு வசனம் பேசிக்கிட்டு இருக்கா. இவளை இங்க இருந்து விரட்டி அடிக்கலான்னு பார்த்தா போக போக நெருக்கம் அதிகமாகிட்டே இருக்கே. பாட்டி, அவங்க எப்படி வேணாலும் இருக்கட்டும், ஆனா இந்த கல்யாணம் நடக்க கூடாது. அதுக்கு இந்த வேண்டுதலை சண்மதி சரியா நிறைவேற்ற கூடாது. அதுக்கு என்ன பண்ணணுமோ முதல்ல அதை சொல்லு பாட்டி. கால்ல அடிபட்டா கீழே விழுந்துருவான்னு பார்த்தோம். ஆனா அவ விழாம வேண்டுதலை முடிச்சிட்டு வந்துட்டா. அதுக்கு நான் சொல்ற மாதிரி பண்ணு. அவளால ஒன்னும் பண்ண முடியாது. சண்மதி, நீ இங்கே கொஞ்சம் ரெஸ்ட் எடு. நாங்க போய் அடுத்த வேண்டுதலுக்கு உண்டான ஏற்பாடு எல்லாம் பண்ணிட்டு வந்துடுறோம். சரி ராஜிமா, போலாமா? சண்மதி, எல்லாருக்கிட்ட தான் நானும் கேட்கிறேன். ரொம்ப வலிக்குதா சண்மதி? கார்த்திக், உனக்காக எவ்வளவு வலி வேணாலும் தாங்கிப்பேன். நீ கடைசி வரைக்கும் என் கூடவே என் பக்கத்திலே இருக்கணும், புரியுதா? அந்த அக்கா சொன்னாங்கல்ல, அது உண்மைதான். புருஷன்தான் பொண்டாட்டிக்கு சாமி. நீ என்னோட சாமி. சண்மதி, என்ன இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு? நான் எப்போ உன் கூட தான் இருப்பேன். ஓவர் சென்டிமெண்ட்ல வேண்டாமே. எனக்கே சென்டிமெண்ட் எல்லாம் பிடிக்காதுதான். ஆனா இது என்னமோ வேற மாதிரி ஒரு வைப் கொடுக்குது கார்த்திக். ரொம்ப நல்லா இருக்கு. கார்த்திக், நான் மறந்துட்டேன். அப்பா வந்து கூப்பிடும்போது நீ எதுவும் சொல்ல வந்தல, என்ன அது? இது சரியான நேரம் இல்ல கார்த்தி. அவன் மனசார என்ன நம்பிக்கிட்டு இருக்கா. கண்டிப்பா இப்ப சொன்னா செதஞ்சு போயிடுவா கார்த்தி. கார்த்திக், என்ன ட்ரீமா? அது வந்து என்ன ஏதோ சொல்ல வந்த, டிரைவர் அப்படி இப்படின்னு ஏதோ சொன்னியே, என்ன அது? இல்ல, கல்யாணத்துக்கு அப்புறம் நீ ஆபீஸ் போறதுக்கு நான் தான் கார் டிரைவரா வருவேன்னு சொல்ல வந்தேன். இத சொல்லதான் உனக்கு அவ்வளோ பில்டப்பா? அதான் நான் சொன்னேன்ல, நீ எப்பவும் என் கூடவே இருக்கணும். என்ன சார், இருப்பீங்கல்ல? இருப்பேன். இப்போ எனக்கு ஒன்று தோணுது, சொல்லவா? என்ன புருஷா? சாமி, ஆசீர்வாதம் பண்ணுங்க சாமி. இருக்கிற நிலைமையில இவன் வேற. நாசமா போய் தொலை. என்ன சாமி இப்படி வாழ்த்துறீங்க? நாசமா போய் தொலையட்டும் போ.
சண்மதி, இப்போ எழுந்திருச்சு உன் காலுக்கு அப்படியே ஸ்லோவா பிராக்டிஸ் கொடுக்கலாமா? எப்படி? என் கையை பிடிச்சி எழுந்திருச்சு நில்லு. அப்படியே உன் பாதத்தை மெல்ல கீழே வை. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா பிராக்டிஸ் கொடுப்போம். தனியா 2 பேரும் வந்து சிக்கிட்டீங்கல்ல. இருடி, உன்னை இங்க இருந்து ஸ்ட்ரைட்டா சொர்க்கத்துக்கு அனுப்புறேன். விட மாட்டேன். நீங்க எங்க போனாலும் உங்க 2 பேரையும் விடவே மாட்டேன். மாமா, ஏதோ முக்கியமான விஷயம். நீங்க என்ன விஷயம்? அது ஒண்ணு இல்ல மாப்பிள்ள. நான் ஒரு விஷயம் முடிவு பண்ணிருக்கேன். அது சம்பந்தமா உங்ககிட்ட பேசுறதுக்கு தான் உங்களை கூப்பிட்டேன். சொல்லுங்க மாமா, என்ன விஷயம்? இல்ல, உங்க கல்யாணத்துக்கு அப்புறமா என் சொத்துல சரி பாதிய சண்மதிக்கு எழுதி வச்சிடலான்னு முடிவு பண்ணிருக்கேன். மாப்பிள்ள, இந்த விஷயம் கண்டிப்பா யாருக்குமே தெரியாது. உங்ககிட்ட தான் முதல்ல சொல்றேன். என்னோட இந்த முடிவை நீங்க உங்க மனசார ஏத்துக்கணும். மாப்பிள்ள, உங்க சார்பா பேசுறதுக்கு யாரும் இல்லாததால அப்பா நேரடியாவே உங்ககிட்ட பேசிடலான்னு சொன்னாரு. சொத்தை பிரிக்கிறதுக்கு லீகலா என்ன பண்ணணுமோ அதுக்கான ஏற்பாட்டையும் பண்ணிட்டார். என்னதான் இருந்தாலும் உங்கள்ட்ட சொல்லாம இதை பண்றது நல்லா இருக்காது இல்லையா? அப்பா இதை உங்ககிட்ட சொல்லிட்டாரு. கல்யாணத்துக்கு முன்னாடி வெளிப்படையா எல்லாத்தையும் பேசுறது நல்லது இல்லையா? என்னதான் நான் சம்பாதிச்ச சொத்தா இருந்தாலும் இனிமே சண்மதி உங்களோட மனைவி. அவளுக்காக நான் ஒரு விஷயம் பண்றப்போ அதுக்கு உங்ககிட்ட பெர்மிஷன் கேட்கணும் இல்லையா? ஐயோ மாமா, என்ன இது? பர்மிஷன் அது இதுன்னு பெரிய வார்த்தைலாம் சொல்றீங்க. கேட்கறேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. இப்பவே சொத்தை பிரிக்கிற அளவுக்கு அப்படி என்ன அவசரம்? அவசரம்லாம் ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள. உடம்பும் மனசும் தெம்பா இருக்கும் போதே இதெல்லாம் செஞ்சிடலான்னு தோணுச்சு. நமக்கு அப்புறமா நம்ம குழந்தைங்களுக்கு சொத்தை எழுதி வைக்கிறது காலம் போன காலத்துல தான் பண்ணணும்னு இல்ல. நாம நல்லா இருக்கும் போதே நல்லபடியா சந்தோஷமா இதை செய்யலாம். நானும் அப்படியே சண்மதிக்கு இதை செய்யணும்னு நினைக்கிறேன். நீங்க அதை செய்யணும்னு நினைக்கிறது ஒன்றும் தப்பு இல்லை மாமா. இப்படி கல்யாணம் முடிஞ்சதுமே இதை செஞ்சீங்கன்னா ஏதோ நான் கேட்டு நீங்க செஞ்ச மாதிரியே எல்லாருக்கும் தோணும் இல்லையா? மாப்பிள்ள, அப்படிலாம் யாரும் நினைக்க மாட்டாங்க. யார் என்ன நினைக்கிறாங்கன்னு யாருக்கு தெரியும்? இங்க பாருங்க மாமா, நீங்க உங்க பொண்ணுக்கு செய்யணும்னு நினைக்கிற விஷயத்த நான் மதிக்கிறேன். ஆனா அதே நேரம் என் லைஃப்ல நான் பெரிய சொத்தா நினைக்கிறது சண்மதியை மட்டும்தான். அவளே எனக்கு
இப்ப கிடைக்கிறன்ற போது உங்ககிட்ட நான் வேற எதையும் எதிர்பார்க்கல. மாப்பிள, நீங்க எதிர்பார்க்கல, ஆனா நாங்க. ப்ளீஸ் மாமா, இதுக்கு மேல இந்த விஷயத்துல என்னை கம்பல் பண்ணாதீங்க. என்னைக்கும் சண்முதியும் அவ மூலியமா கிடைக்க போற சொந்தமும் போதும். எனக்கு வேற எந்த சொத்துமே வேண்டாம். அதனால நீங்க இந்த விஷயத்தை பத்தி யோசிக்கிறத விட்டுட்டு கல்யாண வேலை எல்லாத்தையும் கவனிங்க. பாட்டி, எங்க மாமா சொத்தை பத்தி பேசினதும் இந்த கார்த்திக் உடனே ஒத்துப்பான்னு நினைச்சேன். நல்ல வேலை, அவனே அவன் வாயால எந்த சொத்தும் வேணான்னு சொல்லிட்டான். என் வீட்டுக்காருக்கு அறிவே கிடையாது. நியாயமா ஆம்பளை பிள்ளைக்கு இவருக்கு தானே சொத்தெல்லாம் கொடுத்துட்டு இவரை பார்த்து தானே பணமும் நகையும் கொடுக்கணும். ஆனா அவரும் மாமா கூட சேர்ந்துக்கிட்டு சொத்தை சரி பாதியா பிரிச்சு கொடுக்கறேன்னு பேசிட்டு இருக்காரு பாருங்க. வயசுதான் இருக்கே தவிர கொஞ்சம் கூட அந்த மனுஷனுக்கு விவரமே கிடையாது. ஏதோ நமக்கு நல்ல நேரம்னு நினைக்கிறேன். அதான் அந்த கார்த்திகே சொத்து எதுவும் வேணான்னு சொல்லிட்டான். இப்போதான் என் மனசுக்கே திருப்தியா இருக்கு. பாட்டி, நான் பேசுறது கூட கவனிக்காம அப்படி என்ன யோசிச்சுட்டு இருக்கீங்க? இத பாரு, உன் மாமா சொன்னதை கேட்டு அவன் சம்மதம் சொல்லியிருந்தா அது ஒண்ணும் பிரச்சனை இல்ல. ஆனா இப்ப அவன் வேண்டான்னு சொல்லிட்டு போனதுதான் எனக்கு என்னமோ யோசனையாவே இருக்கு. இதுல என்ன யோசனை? இத பாரு, அவன் பெருசா பணம் காசுன்னு பார்க்காத பையன்னு நமக்கே நல்லா தெரியும். இருந்தோம் கல்யாணத்துக்கு அப்புறமா நம்ம கைக்கு சொத்து வரப்போகுதுன்னு தெரிஞ்சோம் அத வேண்டான்னு சொல்றான்னா அவன் இதை விட வேற எதுக்கோ பெருசா பிளான் பண்றான்னு உனக்கு தெரியல? முதல்ல சொத்தெல்லாம் உனக்கு கிடைக்கணும்னா அதுக்கு இந்த கல்யாணம் நடக்கணும். அது நடக்கவே போறது இல்லைங்கிறது வேற விஷயம். இருந்தாலும் இந்த கார்த்தி பையன் மேல எனக்கு ஒரு பெரிய சந்தேகம் இருக்கு. அவன் மனசுக்குள்ள எதையோ மறைச்சு வச்சுக்கிட்டு ஏதோ பெருசா திட்டம் போட்டுக்கிட்டு இருக்கான். அது என்னங்கறத நாம கண்டுபிடிச்சு அதை தவிடுபடியாக்கணும். எதுக்கும் நாம அவங்கிட்ட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கணும். பவானி, பார்த்து நடந்துக்க. என்னங்க, ஏன் ஒரு மாதிரியா இருக்காரு? என்னங்க என்னங்க ஏன் ஒரு மாதிரியா இருக்கீங்க? அதெல்லாம் ஒண்ணு இல்ல மங்க. ஏங்க, 30 வருஷமா நான் உங்க கூட குடும்பம் நடத்திருக்கேங்க. என்னால உங்க முகத்தை பார்த்தே எப்பவும் போல இருக்கீங்களா இல்லையான்னு சொல்ல முடியும். இங்க பாருங்க, நீங்க ஏதோ ஒரு விஷயத்த மனசுல போட்டு குழப்பிட்டு இருக்கீங்க. அது என்னன்னு தயவு செஞ்சு சொல்லுங்க.